நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். பொள்ளாச்சி உடுமலை ரோட்டில் மின் மயானம் அருகே நகராட்சிக்கு கட்டுப்பாட்டில் உள்ள மயானம் அமைந்துள்ளது. மின் மயானத்துக்கு போக விரும்பாதவர்கள் இங்கே உடல்களை அடக்கம் செய்ய விரும்புகின்றனர். கடந்த வெள்ளியன்று இறந்த பெண்ணின் உடலை புதைக்க அவரது உறவினர்கள் மயானம் வந்துள்ளனர். அப்போது வரிசையாக 20க்கும் மேற்பட்ட குழிகள் தோண்டப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பொதுவாக ஒருவர் இறந்தால் மட்டுமே அவரது உறவினர்கள் மயானத்தில் வேலை செய்பவர்களுக்கு பணம் கொடுத்து குழி தோண்ட சொல்வார்கள். ஆனால் பொள்ளாச்சி மயானத்தில் முன்கூட்டியே 20க்கும் மேற்பட்ட குழிகள் தோண்டப்பட்டிருந்தது பீதியை உண்டாக்கியது. என்ன காரணத்துக்காக அப்படி செய்யப்பட்டது என நகராட்சி நிர்வாகத்திடம் விசாரித்தனர். குழி தோண்டுவதற்கு ஆள் கிடைக்கவில்லை. இதனால் ஜேசிபி வரவழைத்து ஒரே நேரத்தில் 20க்கும் மேற்பட்ட குழிகளை முன்கூட்டியே தோண்டி வைத்து விட்டேன் என மயானத்தை பராமரித்து வரும் பாபு என்பவர் கூறியுள்ளார். இதுகுறித்து நகராட்சி ஆணையாளர் குமரனிடம் கேட்டபோது மயானத்தில் தோண்டப்பட்ட குழிகள் மூடப்பட்டுவிட்டது. இதுகுறித்து பாபுவிடம் விசாரணை நடத்தினேன். இனி இதுபோன்ற சம்பவங்களில் ஈடுபட்டால் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தேன் என்றார். ஏற்கனவே இங்குள்ள மின் மயானத்தில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுகிறது என்கிற குற்றச்சாட்டு உள்ளது. கோவை உடுமலை ஆனைமலையில் செயல்பட்டு வரும் மின் மயானங்களில் குறைந்த கட்டணம் வசூலிக்கப்படும் நிலையில் பொள்ளாச்சியில் 6000 ரூபாய் வரை கேட்கப்படுவதாக தெரிகிறது. இப்போது அடக்கம் செய்யப்படும் மயானத்திலும் குளறுபடி நடந்திருப்பது அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது.